السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, சங்கையான ரமலானுடைய மாதத்தில் இறுதி பத்திலே நாம் அனைவரும் இருக்கின்றோம். ரமலானை விட்டு பிரிகின்ற ஒரு நெருக்கமான கட்டத்தில் நாம் இருக்கிறோம். வளமையாக தொடர் பயானை நாம் கேட்டு வருகிறோம். ஜக்காத்துல் ஃபித்ர், ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய அந்த பெருநாள் தர்மம், சதகத்துல் ஃபித்ர் அல்லது ஜக்காத்துல் ஃபித்ர், பெருநாள் தர்மம் என்கின்ற இந்த கடமை, இந்த கடமை நாம் எல்லோர் மீதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு ஃபர்லாக்கி இருக்கிறார்கள். முதலாவதாக இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் நமக்கு கடமையாக்கினார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், நோன்பு நோற்ற காலப்பகுதியில் நாம் விட்டிருக்கின்ற தவறுகளிலிருந்து எங்களை சுத்தப்படுத்துவதற்காக இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை வசதியற்றவர்களை இனம் கண்டு நாங்கள் அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பாக கொடுக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நோன்பு நோற்றோம் அல்லவா, இந்த நோன்பு நோற்ற நேரத்தில் நம்மை அறியாமல் சில தவறுகள் அல்லது பிழைகள் இடம்பெற்றிருக்கும். நோன்போடு இருக்கும் பொழுது அறியாமல் இன்னொருவரை பற்றி பேசியிருப்போம், அல்லது ஏதாவது ஒரு தவறு நடந்திருக்கும், அல்லது உது செய்கின்ற பொழுது தண்ணீர் சில வேளை நம்முடைய நாவை கடந்து ஒரு துளியாவது சென்றிருக்கும். இப்படியான நம்மை அறியாமல் இடம்பெறுகின்ற அந்த தவறுகளுக்காக ஒரு பிராயச்சித்தமாக இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நீங்கள் கொடுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள். இதை கடமையாக்கி இருக்கின்றார்கள். சாதாரணமாக ஒரு சுன்னத்தான காரியமாக எங்களுக்கு என்ன செய்யவில்லை, இதை அவர்கள் தரவில்லை. எந்த அளவுக்கு என்றால், சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நீங்கள் கொடுங்கள் என்று அறிவிக்கின்ற அறிவிப்பாளர்களை தெருக்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புவார்கள். நம்ம ஒரு அனௌன்ஸ் பண்ணோம் இல்லையா, ஒரு ஆள் அனுப்பி அந்த கடமை செய்யுங்க, கட்டாயம் செய்யுங்க, அப்படி ஊக்கப்படுத்துகின்ற செயலை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்திருக்கின்றார்கள். அந்த அளவு மிக முக்கியமான ஒரு கடமை இந்த ஜக்காத்துல் ஃபித்ர், ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய கடமை. அடுத்ததாக இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் யார் யாருக்காக கொடுக்க வேண்டும்? பெருநாள் தொழுகைக்கு முன்னதாக ஒரு குழந்தை பிறந்திருந்தாலும் கூட அந்த குழந்தைக்காகவும் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுப்பது அந்த தாய் தகப்பனுடைய அல்லது அந்த பொறுப்பில் வழி நடத்துகின்றவர்களுடைய கடமையாக இருக்கிறது. நம்ம கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு ஆணுக்காகவும் பெண்ணுக்காகவும், பெரியவர்களுக்காகவும் சிறியவர்களுக்காகவும், அடிமைகளாக இருந்தாலும், இன்னொரு எஜமானுக்கு கீழே அடிமையா இருக்கிறாங்க என்றிருந்தாலும் அவர்களுக்காகவும் ஜக்காத் கொடுப்பது கடமை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப யாரும் என்ன செய்ய முடியாது, இந்த ஜக்காத்தை கொடுக்காமல் விட முடியாது. யாருக்கு கொடுக்க வேண்டும்? அந்த 8 கூட்டத்தார்கள் ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதியானவர்களை இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறது. அப்படியான அந்த ஆட்களை தெரிவு செய்து அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நாங்கள் கொடுக்க வேண்டும். ஜக்காத்துல் ஃபித்ரை அந்த 8 கூட்டத்தார்கள், நல்ல ஏழைகள், மிஸ்கீன்கள், ஃபகீர்கள், மிஸ்கீன்கள், இப்படியானவர்களை தேடி, அடுத்ததாக இஸ்லாம் சொல்லக்கூடிய கடன் சுமையில் இருக்கின்றவர், இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொண்டவர்கள், இறைபாதையிலே தன்னை அர்ப்பணித்திருக்கக்கூடியவர்கள், அப்படியான மக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நாங்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டும். இது நாம் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற விஷயம். ஜக்காத்துல் ஃபித்ரை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்கின்ற அடுத்த கேள்வி இருக்கிறது. இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை எப்பொழுது கொடுக்க வேண்டும்? பெருநாள் தொழுகை தொழுவதற்கு முன்னர் கட்டாயம் கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் கொடுத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
தொழுகைக்கு முன்னர் நீங்கள் அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுத்தால் அது அல்லாஹ் வலியுறுத்திய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்திய ஜக்காத்துல் ஃபித்ர் என்கிற பட்டியலில் வரும். தொழுகைக்கு பிறகு யாராவது நான் மறந்துட்டேன் கொடுக்கல என்று யாராவது தாமதித்து தொழுகைக்கு பிறகு சலாம் கொடுத்த பிறகு யாராவது அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுப்பார்கள் என்றால் அது சதகத்தும் மினஸ் சதகாத், தான தர்மங்களில் ஒரு தர்மமாகவே அது கருதப்படும். மற்றும்படி ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற தவறிய குற்றவாளியாக நாங்கள் ஆகிவிடுவோம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப எப்ப கொடுக்கணும், காலம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நபி மொழி ஹதீதுகளில் இருந்து பெருநாள் தினத்தில் அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். இதான் சட்டம். பெருநாள் தினத்தில். பெருநாள் தினம் என்கிறது எப்ப ஆரம்பிக்குது? மக்ரிபுக்கு பிறை தென்பட்டதான தகவல் நமக்கு கிடைத்தால் அந்த நிமிடத்திலிருந்து பெருநாளுக்குரிய நாள் ஆரம்பித்து விடுகிறது. இப்ப நம்ம நாள் ஆரம்பிக்கிறப்ப நள்ளிரவு 12 மணிக்கு பிறகுதான் அடுத்த நாள் ஆரம்பிக்குது. இஸ்லாமிய கணிப்பீட்டுக்கு அப்படி அல்ல, ஒரு நாள் மக்ரிபோடு அந்த நாள் ஆரம்பித்து விடும். இன்றைக்கு உதாரணமாக திங்கட்கிழமையில நம்ம இருக்கிறோம் என்று சொன்னால், திங்கட்கிழமை பகல் மக்ரிபாகிவிட்டால் செவ்வாய் இரவாகிவிடும். செவ்வாய், ஏன்னா இஸ்லாமிய அறிவின்படி, இஸ்லாமிய தெளிவின்படி நாட்களில் முந்தியது இரவுதான், பகல் அல்ல. நாட்களில் முந்தியது இரவு, பகல் அல்ல. வெளிச்சத்தை விட இருள் முந்தியது. அப்ப திங்கள் பகலாக இருந்தால், உதாரணமாக செவ்வாய் அன்று மக்ரிபுக்கு செவ்வாய் என்கின்ற நாள் ஆரம்பித்து விடும். அப்ப பெருநாளுடைய தினம் எப்ப ஆரம்பிக்கிறது கேட்டால் அன்றைய மக்ரிபில் இருந்து ஆரம்பித்து விடும். அன்று மக்ரிபுக்கு பிறகு அடுத்த நாள் காலையில் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுகிற வரை நாம் அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்க முடியும். அதிலும் அன்று காலையில் சுபஹுக்கு பிறகு பெருநாள் தொழுகைக்கு முதல் இருக்கின்ற அந்த நேரம் இருக்கிறது, சுபஹு தொழுகைக்கு பிறகு பெருநாள் தொழுகைக்கு முதல் எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரு 1.5 மணித்தியால கெப் இருக்கும். ஒரு மணித்தியாலம் 1.5 மணித்தியால இடைவெளி தான் இருக்கும். ஏனால் பெருநாள் தொழுகைங்கிறது சூரியன் உதித்து ஒரு குறிப்பிட்ட அரை மணித்தியாலங்கள் அல்லது 40 நிமிடங்கள் ஆன உடனே தொழ வேண்டிய தொழுகை. இப்ப நம்ம பிரதேசங்கள் அல்லது நாட்டில அந்த மக்கள் திரள வேண்டும் என்பதற்காக, தூர இடங்களிலிருந்து வர வேண்டியவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிற இப்படியான விஷயங்கள்ல ஒருவேளை 7 மணி 8 மணி என்று 2 மணித்தியாலம் 2.5 மணித்தியாலமாக அந்த நேரங்கள் தாமதிக்கின்றது. அதை முழுமையாக தவிர்க்க வேண்டும். அது சுன்னத்துக்கு மாற்றமான விடயம். பழமையா சஹரு கிளம்பி பழகினாக்களுக்கு சஹரு கிளம்பி தஹஜ்ஜுத தொழுது சுபஹ தொழுது முடிஞ்சோடனே தயாராகி நேர காலத்தோட பெருநாள் தொழுகைக்கு வர்றதுல என்ன தடை இருக்குது? என்ன தாமதம் இருக்குது? இது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பெருநாளுடைய தினம் மக்ரிபில் இருந்து அடுத்த நாள் காலையில் பெருநாள் தொழுகை தொழுகின்றதற்கு முன்னாடி வரை ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்க முடியும். அதிலும் குறிப்பாக அந்த பெருநாள் தொழுகைக்கு தொழுவதற்கு முன்னர் உள்ள நேரத்தில் கொடுப்பது சிறந்தது. இது முதலாவது விஷயம். இரண்டாவது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா மற்றும் சஹாபாக்கள் ஒரு கருத்துக்கு வருகிறார்கள். என்னவென்று கேட்டால், யாருக்காவது அந்த உரிய நேரத்துக்கு கொடுக்கிறது தவறி போயிரும் என்று அச்சம் இருந்தால் பெருநாள் தினத்துக்கு 1 நாள் அல்லது 2 நாள் முன்னாடி இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுப்பது ஆகும். கொடுங்கன்னு சொல்லல, ஆகும். பிற 28ல பிற 29ல யாராவது கொடுத்தாலும் அது சரி ஆகுமானதுதான் என்று ஒரு கருத்தை சஹாபாக்கள் எங்களுக்கு தருகிறார்கள். ஆக இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். கொடுக்க வேண்டிய நேரம் இது. எதை கொடுப்பது? அடுத்ததாக ஜக்காத்துல் ஃபித்ராக எதை கொடுப்பது? அந்த நாட்டினுடைய அல்லது அந்த பிரதேசத்தினுடைய மக்களுடைய பிரதான தானியமாக எது இருக்கிறதோ அதை கொடுக்க வேண்டும். இப்ப சஹாபாக்களுடைய காலத்துல கோதுமை இருந்தது,
ஈத்தம்பழம் இருந்தது என்றால் அவர்கள் அதை கொடுப்பார்கள். நம்முடைய நாட்டில் அரிசி பிரதான தானியம் என்றால் அந்த அரிசியை கொடுக்க வேண்டும். அது இஸ்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு சால், அந்த அளவுக்கு இஸ்லாத்துல இந்த சால் முத்து இது மாதிரியான அளவு இருக்குது. நம்மட பாஷையில அங்க அரபுல சொல்லுவாங்க முத்து வம்பாங்க, நாம இங்க கொத்து வம்போம். சுண்டு கொத்து மரிக்கால் புசல் என்ற ஒரு கணக்கு இருக்கு நம்மகிட்ட இல்லையா? எனவே 2 கொத்து தானியங்களை நாங்கள் ஜக்காத்துல் ஃபித்ராக கொடுக்க வேண்டும். இந்த 2 கொத்து என்பது அண்ணளவாக 2.5 கிலோ அரிசியாக அது மதிக்கப்படுகிறது. 2.5 கிலோ அரிசியாக அது மதிக்கப்படுகிறது. அப்ப நாம இலங்கையில பிரதான தானியமான அரிசியை கொடுக்க வேண்டும். அதுவும் 2.5 கிலோ அளவு கொடுக்கும் பொழுது 2 கொத்துக்குரிய அளவு வரும். அப்படி இல்லைன்னு சரி சொன்னா நம்மளுக்கு அந்த கிலோ கணக்கில் டவுட் இருக்கும் என்று சொன்னால் கொத்து கணக்கிலே அளந்து அதை வாங்கி கொடுத்துறது சிறந்தது. சரி, எப்படியான அரிசி கொடுக்க வேண்டும்? நிறைய வகையான அரிசி இருக்குது. பாஸ்மதி இருக்குது, கீரி சம்பா இருக்குது, அந்த ஒவ்வொரு வகையான அரிசி இருக்குது. 2 விஷயங்களை நீங்கள் அவதானித்துக் கொள்ள வேண்டும். மக்கள் வளமையாக பிரதானமாக பாவிக்கக்கூடிய அரிசி எது என்பதை நீங்கள் கொடுத்தால் போதும். உதாரணமாக தரமான அரிசி கொடுக்கணும் என்கிறதுக்காக விலை கூடின பாஸ்மதி அப்படி போன்ற அரிசிகளை வாங்கி கொடுக்கணும் அவசியம் இல்லை. அன்றாட வாழ்க்கைக்கு மக்கள் எதை பிரதானமாக விரும்பி பாவிப்பார்களோ அந்த அரிசியை கொடுத்தால் போதுமானது. பித்ரா கொடுக்க தானே அந்த அங்க இருக்கிற கடையில விலை குறைஞ்ச அரிசி விற்காங்களாம். விலை குறைஞ்ச அரிசி தேடி 1 கிலோக்கு 20 ரூபாய் குறையாம் அந்த கடையில் என்று சொல்லி அதை வாங்க 100 ரூபாய்க்கு 3 வீல் பிடிச்சு போற அப்படி வேலை பார்க்கப்படா. சரியா? அப்ப விலை குறைஞ்ச அரிசி தேடி வாங்கப்படா. அப்ப இதுல 2 விஷயம் கவனிக்கிறோம். ஒன்று, சராசரியாக மக்கள் பாவிக்கக்கூடிய அரிசாக இருக்க வேண்டும். 2வது, அந்த அரிசி நல்லதாக இருக்க வேண்டும். தரங்குறைஞ்சத்தை வாங்கி என்ன செய்யக்கூடாது? கொடுக்க கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தர்மம் கொடுக்கின்ற பொழுது மினத் தய்யிபாத்தி, நல்லது எதிரிக்கென்று பார்த்து நீங்க வாங்கி கொடுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருப்பான். நல்லதை கொடுக்கணும், நல்லது கொடுக்கணும். விலை குறைஞ்சதை தேடி நாங்க என்ன செய்யக்கூடாது? கொடுக்க கூடாது. அடுத்ததாக தர்மத்தில் மிக முக்கியமான நிபந்தனை என்ன தெரியுமா? தான் விருப்பப்படுகின்ற நல்லதை தன் சகோதரனுக்கு விரும்புவதுதான் சிறந்த தர்மம். இப்ப நீங்க சாதாரணமா கிலோ 500 ரூபாய் அரிசி விரும்புறீங்க, ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கிற அன்றைக்கு மட்டும் கிலோ 100 ரூபாய் அரிசி 4 கிலோமீட்டருக்கு அங்கால இருந்தாலும் தேடி போய் வாங்கி வந்து கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அது அல்லாஹ்வுக்கு செய்யற துரோகம். அதை நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும்? கட்டாயமாக தவித்துக் கொள்ள வேண்டும். நல்லது என்று நம்ம அதுக்காக வேண்டி ஒருத்தர் ஹஜ்ரத் சொல்லிட்டார், தான் விரும்புவதை தன் சகோதரனுக்கு கொடுக்கணும் என்று சொல்லிட்டார். இது ஒரு சுகர் சீனி வர்த்தகாரால் இந்த ஹதீதை விளங்கினா எப்படி விளங்குவாரு? செவத்தரிசி வாங்கி கொடுத்துட்டோம். சீனி வர்த்தகாரால் விளங்கினா எப்படி இருப்பாரு? சிவத்தரிசி வாங்கின கொடுத்துவாரு. வருத்தத்துல ஓவர் ஆயினால் இந்தியாவில இருந்து சில அரிசி வரும், ஆள் போட்டு தான் அரிசி புழக்கணும், கொஞ்சம் பெருசா இருக்கும். நான் விரும்பி திங்கிற இதைத்தான், எனவே அதை கொடுக்க போறேன். அதை நீங்க விரும்பி திங்கிறது ஓகே தான், நீங்க வருத்தக்காரால். அதை யாருக்கு நீங்க கொடுக்குறீங்க அவருக்கும் அது ஒத்துக்கணும். எனவே தான் விரும்புறது அடுத்தவருக்கு கொடுக்கணுங்கிற விஷயத்துல அதுக்காக வேண்டி வர்த்தகாராக்கள் சாப்பிடுற அரிசியும் என்ன செஞ்சிட வேணாம், என்ன செஞ்சிட வேணாம், வர்த்தகாராக்கள் சாப்பிடுற அரிசியும் என்ன செஞ்சிடப்படாது, தர்மமாக ஜக்காத்துல் ஃபித்ராக கொடுத்து விடவும் கூடாது. எனவே இதுல எல்லா பக்கத்தையும் கவனிச்சு ஒரு ஊர்ல நடுத்தரமான எல்லா வர்க்க எல்லோரும் சாப்பிடக்கூடிய அளவு இஸ்லாத்துல தீர்மானம் எடுக்க கிட்ட இந்த வர்த்தக்காரர் இந்த ஆக்களை வச்சு என்ன செய்யக்கூடாது? தீர்மானம் எடுக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முத்து என்கிற அளவு என்ன தெரியுமா? இந்த கையால 2 கையையும் சேர்த்து குத்தி அள்ளி நிறைய விட்டு அள்ளினால் என்ன வருதோ அதான் முத்து இல்லையா? சரி, உம்பிட்டு போல கைகாரான அந்த என்ன செய்யும்? ஒரு கோழி குஞ்சுக்கு போற அரிசி வரும், அவஞ்சல எந்த கையால இதான் முத்தம்பான். தம்பி ஒண்ட கை தேவையில்லை, சராசரியான ஒரு கையாரிக்கணும். அதே மாதிரி சில நெடுத்த கைக்காரன் இருப்பான், அவளினால ஒரு அள்ளுல ஒரு 2 கொத்து வந்துடும் இல்லையா? ஒரு அள்ளுல 2 கொத்து வந்துடும். சிலவன் சாப்பிட கிட்ட பிடிப்பான்,
நாம 7-8 பிரிச்சு பிடிச்சாதான் அது ஒரு பிடி வரும். உருட்டி போட்டு தூக்கி போட்டு தண்ணியை குடிச்சிட்டு போயிடுவான். பிடி பெரிய பிடியா இருக்கும். அப்படியே நாக்கலிங்க. எனவே பெருத்த கையன் சின்ன கையனை எல்லாம் வச்சு தீர்மானம் எடுக்கிறல்ல, நடுத்தரமான கையுடைய ஒரு ஆளோட அளவு தான் அளவு. அது போலதான் நடுத்தரமான வர்க்கம் எந்த அரிசியை விரும்பி சாப்பிடுறாங்களோ அதை என்ன செய்யணும்? சதகா ஜகாத்துல் ஃபித்ராக கொடுக்க வேண்டும். நான் பார்த்து அனுபவிச்சதுல சொல்றேன். இந்த ஜகாத்துல் ஃபித்ர் வார அரிசிகள்ல அரைக்கரைவாசி அந்த மில் அல்லது அந்த அரிசியினுடைய தரம் சாதாரண தரமா இருக்கக்கூடிய அரிசி அல்லது விலை குறைந்த அரிசியாக பார்த்து பெறப்பட்டு வழங்கப்படுவது அவதானிக்கப்பட்ட பின்னர் தான் அந்த செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இது இட்டுக்கட்டியோ அவதூறாகவோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்ப தெரியுமா தெரியும்? இந்த அரிசி நம்மளுக்கு கூடுதல் அரிக்கி, இந்த அரிசி 4 பேர் கொடுத்து காசாக்கினா நம்மளுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று வாங்கினவன் முடிவெடுப்பானே, அந்த நேரம் வாங்குறாக்கள் என்ன சொல்லுவாங்க? இந்த அரிசா இதண்டா எங்களுக்கு தேவையில்லை, இதண்டா எங்களுக்கு இந்த அரிசி தேவையில்லை வாங்குறாக்கள். இப்ப ஒரு 7 வீட்டுக்கு 10 வீட்டால 2 கொத்து அரிசி போயிட்டா 20 கொத்து அரிசி. அவங்களுக்கு அன்றைக்கு ஒரு பெருநாளைக்கு கறி வாங்க காசு இல்லாம இருக்கும். 20 கொத்து அரிசிக்கு கறி இல்ல. அவங்க தனக்கு கிடைச்ச அரிசி அவங்களுக்கு கொடுத்த பங்கு அவங்க விற்கலாம், ஆக்கலாம், ரெண்டும் செய்யலாம். சரி, 4 கொத்து அரிசி கொடுத்து போட்டு காசாக்கி அதை கறி வாங்குவோம் அவங்க முடிவுக்கு வந்தா, அங்க இது அரிசியை கூட கொண்டு போனா இந்த அரிசி நாங்க சாப்பிடல, எங்களுக்கு வேணாம், இது நோமல், இது லோக்கல், இது நல்ல மில்லு, இது கல்லு. அன்னரை தான் வாங்கி கொடுத்தவன் ஆறாண்டு தேடணும். இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொண்டு கொடுத்து தப்பினவனாரு. இது என்ன ஏமாத்து? இது ஹரபா போன ஜகாத். இது ஜகாத்தா? இது ஊட்டாக்குறேன்னு சொன்னா கல் இல்லாத அரிசி தேடி வாங்குற, ஃபித்ரா கொடுக்குறேன்னு சொன்னா லோக்கல் அரிசி, கல்லு கலந்த அரிசி, ஒரு கொஞ்சம் நல்லது இல்லாம நாக்குக்கு இது இல்லாத அரிசி வாங்கி கொடுக்குற. இப்படியான அடார் வெச்சா பிடிச்ச நோம்பும் ஹரபாயி, தொழுகையும் ஹரபாயி, கொடுத்த ஜக்காத் ஹரபாய். அல்லாஹ்க்கு தெரியும், அல்லாஹ்க்கு தெரியும். எனவே நாங்க இந்த தர்ம விஷயத்துல ஒரு மீடியமான, நம்ம டாப் லெவலுக்கு போகுது, நம்ம விரும்பின ஒரு ஆளுக்கு நல்ல விலை கூடின அரிசி நம்ம விரும்பி வாங்கி கொடுக்கறதுல தப்பு இல்லை. கொடுக்கணும் என்ற கடமை இல்லை. என்ன கடமை? மீடியம், நடுத்தரமாக அந்த சமூக மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய அரிசியை நாம் என்ன செய்யணும்? தர்மமாக கொடுக்க வேண்டும். நம்மளுக்கும் பிடிச்சிருக்கணும், எல்லோருக்கும் பிடிக்கக்கூடிய மாதிரியான ஒரு 50 ரூபாய் கூட வந்தா, ஒரு 100 ரூபாய் கூட வந்தா என்ன ஆக போற? ஒன்றும் இல்லை. கொடுக்கிறது நல்லதை கொடுக்கணும். இது நீங்க ஒன்றும் இல்லை, மனச்சாட்சி படி பார்த்தா சரி, வீட்டு அண்டைக்கு சமைக்கிறதுக்கு வேற அரிசி வாங்கியிருப்பாங்க, அல்ல வளமையா வீட்டுல நல்ல இடிஞ்ச நல்ல அரிசி வாங்கியிருப்பாங்க, நாட்டு அரிசி வாங்கியிருப்பாங்க. அந்த ஊர் அரிசி என்ன ஒரு அரிசி சொல்லுவாங்க, அந்த சமையலுக்கு ஒரு நல்லதென்று கருதப்படுற அரிசி இருக்குமே. ஆனா 50-100 ரூபாய் குறைஞ்ச விலையில் உள்ள பேக்கரிசை டக்குன்னு வாங்கி தட்டி விடுற இந்த வேலை செய்யப்படாது. இது ஜக்காத்துல் ஃபித்ருக்கு நல்லமே இல்லை. இப்ப நம்ம குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் வருஷ கணக்கில் உங்களுக்கு பேசியாச்சு. இப்ப சொல்ல வேண்டியது நடைமுறை. மக்களுக்கு இருக்கிற தவறுகள் குறைகளை தான் இப்ப நாம பேச வேணும். ஏன்னா நம்ம அதுல இருந்து நம்மளை நாம பாதுகாக்கணும். எனவே ஜக்காத்துல் ஃபித்ர் விஷயத்துல நீங்கள் மிக பக்குவமாக நடக்க வேண்டும் என்பதை இந்த விஷயத்தில் உங்களுக்கு நான் வசியத்தாக சொல்லிக் கொள்ளுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை முடிந்தால் பெருநாள் தினத்திலே ஏழை எளிய மக்கள் அல்லது அதுக்குரியவர்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டு கொடுங்கள். அப்படி கொடுத்தால் 2 விதமான ஹதீஸ் நான் பார்த்திருக்கேன். அக்னூஹும் அனிஸ் சுஆலி, இன்னொரு ஹதீஸ் பார்த்திருக்கிறேன் அக்னூஹும் அனித் தவாஃபி. இந்த 2 ஹதீஸ் நான் பார்த்திருக்கிறேன். ஹதீஸ் கிரந்தங்கள்ல சில நேரங்கள்ல இப்படி எப்படியும் பாரது வழக்கம் தான். சரி, எப்படியோ செய்தி என்னென்று கேட்டால், அன்றைய பெருநாள் தினத்தில் வசதியற்ற மக்கள் தங்கள் தேவையை நிவர்த்தி பண்ணுவதற்காக அன்றைய பெருநாள் தினத்தில் யாசகம் கேட்டு செல்வதை அவர்களுக்கு இல்லாமலாக்கி விடுங்கள். அப்ப நீங்க சதகாவை கொடுத்தீங்கன்னா அன்றைக்கு சாப்பாட்டு பாட்டுக்கு அவங்க ஹதியா கேட்டு யாட்டியாவது போறது, யாசகம் கேட்டு போறது தடுக்கப்படுமா இல்லையா? அடுத்து இது ஒரு விஷயம். 2வது அக்னூஹும் அனித் தவாஃபி, அவர்கள் இந்த ஊர் சுத்தி
அங்கஞ்ச சுத்தி திரிஞ்சு அந்த இரணத்துக்காக அலைமோதக்கூடிய ஒரு உணவுக்காக அந்த மக்கள் அலைந்து திரியக்கூடிய அந்த நிலையிலிருந்து அவர்களை தேவையறச் செய்து விடுங்கள் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அந்த ஹதீதை நான் பார்த்திருக்கிறேன். அதனால பெருநாள் தினத்துல நீங்க அந்த கொடுங்க. அடுத்தது, நீங்க கொடுத்து விட்டால், நீங்க ஜக்காத்துல் ஃபித்ர் நீங்க கொடுத்துட்டீங்க, யாராவது அதுக்குரியவங்க வாங்கிட்டாங்க, அதுக்கு பிறகு அவங்க என்னையும் அதை செய்யலாம். அவங்களோட தேவைக்காக விற்கலாம், அல்லது சாப்பாட்டுக்காக சமைக்கலாம். அவங்க வசதியற்றவர்கள் என்று நீங்கள் கருதிவிட்டால், அல்லது அந்த 8 கூட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் தகுதியானவர்கள் நீங்கள் கருதிவிட்டால், அதை கொடுத்து விட்டால், அதுக்கு பிறகு நான் தந்த அரிசைத்தான் நீ ஆக்கணும் என்று சட்டம் வச்சப்படாது. அதுக்கு வேற ஒரு பாஸ்மதியை 2 கிலோ வாங்கி கொடுங்க, சந்தோஷம். நாம சதக்காவை நம்மட ஹக்க கொடுத்துட்டோம், சக்காத்தை கொடுத்துட்டோம்னா நிபந்தனை நம்ம போடுறதுக்கு அங்க போக கூடாது. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு நவீனமா ஒரு சட்டம் வந்திருக்கு. சமீபத்தில் கூட இந்த சமூக வலைத்தளங்கள்ல பார்த்தேன். என்னன்னு கேட்டால், அந்த ஜக்காத்துல் ஃபித்ருடைய பங்கு 800 ரூபாய் இலங்கை காசு, இந்த முறை 800 ரூபாவாம் என்று யாரோ ஒரு பேர் போட்டிருந்தார். ஒரு மௌலவியோ, நான் அதை கவனிக்கல, அந்த போஸ்ட பார்த்தேன். இந்த காசை கொடுக்குற, தானியத்தை கொடுக்காம காசை கொடுக்குற, நான் அறிந்த வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த பெருமதி காசை கொடுக்குற ஜக்காத்துல் ஃபித்ர் உண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரல. அறிஞர்கள் கூட அப்படி யாரும் அனுமதி கொடுக்கல. ஒரு சில அறிஞர்கள், ஒரு சிலர் அதை கொடுக்கலாம் என்று ஒரு கருத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா யாருமே அந்த தானியமாகத்தான் கொடுக்க வேண்டும் என்கிறத மறுக்கவும் இல்லை, அதுதான் சட்டம் என்கிறத மாற்றவும் இல்லை. ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, மனித இயல்புல ஒரு சின்ன இடைவெளி கொடுத்தா அவன் அந்த இடைவெளியை வச்சு எல்லாத்தையும் மாத்துவான். ஜக்காத்துல் ஃபித்ர் தானியமா கொடுக்கிறதுக்கு பதிலா 800 ரூபாய் அரிசி கொடுங்க, அந்த பெருமதியை கொடுங்கன்னு சொல்லி அதை கொண்டு வர்றது ஒரு சாதாரண விஷயம் என்று வச்சு கொள்வோமே. சாதாரண விஷயம் இல்ல, தானியம் தான் கொடுக்கணும். அது இரண்டாம் கருத்தாக ஒரு சிலருடைய கருத்து, அதை விடுங்க, தெளிவா முன்னுக்கு இருக்கு, அதை பின்பற்றுங்க, அதோட முடிச்சு. சரி, ஒத்தமான் தான் ஹஸ்ரத், எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தேக்கு, அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், அகீகா கொடுக்கணும் 2 ஆடு. ஒரு ஆட்டுக்கு 30,000 ரூபாய், 2 ஆட்டுக்கு 60,000 ரூபாய் வருது. எனவே நான் அந்த 60,000 ரூபாய் காசையும் ஒரு 60 ஏழைக்கு 1000 ரூபாய் படி பிரிச்சு கொடுக்கட்டா? பெருமானம் ஆட்டிட பெருமதிக்கு அக்கீக்கா பிரிச்சு கொடுப்போம். இல்ல, அப்படி செய்யப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடுதான் கொடுக்க சொல்லிக்கிறாங்கடா. அவங்க நீ போட நோம்புக்கு சொன்னலடா மௌலவி, அரிசியில பெருமதி காசு கொடுக்கலாம்னு சொன்னல. ஓ, அப்ப இறைச்சியில பெருமதி காசு கொடுக்கலாம் தானே? அரிசிக்கு வேற இஸ்லாம், இறைச்சிக்கு வேற இஸ்லாம் கேட்டாண்டா என்ன சொல்ற வேட? இது ரெண்டாவது. அரிசிக்கு ஓம்பட்டமண்டா ஆடு பாவம், இறைச்சி பாவம், இது பரவாயில்ல. மூணாவது ஏதாவது இன்னொன்று அள்ளிக்கருவான். அல்லாஹ் ஏதாவது சொன்ன உண்ட என்ன செய்வான்? இன்னொன்று அள்ளிக்கருவான். நாலாவது இன்னொன்று அள்ளிக்கருவான். மனுஷன் கோணலா யோசிக்கிறவன் தானே. இஸ்லாம் என்ன நோக்கத்துல உண்ட சொல்லுதோ அதை விட்டு போட்டு வேற மாதிரியா கடுமையா யோசிப்பானவள். கடுமையா ஒருத்தன் போய் கேட்டுக்கிறான் ஒரு ஆலிம கிட்ட, ஆலிம், இந்த சொர்க்கத்தில் நம்மட மனம் விரும்பின எல்லாமே கிடைக்குமாம் என்று சொல்லி, சொர்க்கத்துல நம்மட மனதுக்கு விருப்பமான எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி இஸ்லாம் சொல்லுதாமே. ஓ, உண்மைதானே? அவன் கணக்கு அடிக்கிறான், சொர்க்கத்துல சிகரெட் கிடைக்குமான்னு அடிக்க. இந்த ஆலிமு கஞ்சும் கேட்டு அறிவும் கேட்டு நல்லா இருந்துருவான். கேள்வி பாத்தீங்களா? உடனே ஆலிமு இவனுக்கு பேர் என்ன சொல்ற? தம்பி, சொர்க்கத்துல சிகரெட்டுன்னு கேட்டா கிடைக்கும், ஆனா கொளுத்துறண்டா நீ நரகத்துக்கு போகணும், நெஞ்ச நெருப்பு இல்லை. விட சொர்க்கத்துல உண்ட விருப்பத்துக்கு சிகரெட் கேட்டேன்னா கிடைக்கும். அது ஆலிம் அவனை மடுக்கிறது சொன்ன. ஆனா அதை நீ கொளுத்துறன்னு சொன்னா நெருப்பு வேணுமே, அதுக்கு நீ நரகத்துக்கு போகணும். ரெடி என்ன பிரச்சனை இல்லை. இப்படி அப்ப அல்லாஹ் தஆலா என்ன நோக்கத்துல சொன்னா நீங்க விரும்பக்கூடிய எல்லாம் கிடைக்கும் என்று? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நோக்கத்துல? அப்ப நாம இஸ்லாத்துல இது தேவையில்லாத ஆணி என்று நம்ம உண்ட புடுங்கினா கூரகலண்டு மண்டையில உள்ற கட்டமும் வரும். இது தேவையில்லாத ஆணி என்று நம்ம ஒரு ஆணியை புடுங்கிடுவோம்.
கூரை கலண்டு மண்டையில உள்ள கட்டம் வரும். அதனால இஸ்லாம் அதிர பாட்டில் இருக்கட்டும், அல்லாஹ்வுக்காக ஓடுங்க. சரி, ஒரு ஆலிம் வந்து சொல்றாரு, அரிசியும் கொடுக்கலாம், அரிசியில விலைக்கு காசும் கொடுக்கலாமங்காரா. தம்பி, ரெண்டுல எது முடிவு? அரிசி உடு, காசி கொடுக்கறல்ல, முடிவு, விஷயம் முடிஞ்சு. எனவே தானியமாக கொடுக்கணும். அது அந்த எடுக்கிறவருக்கு ஒருவேளை தேவைன்னு அதை கொடுத்து காசாக கிட்ட 19 ரூபா குறையுங்கிற விஷயத்தை நம்ம அதை ஒன்றும் பார்க்கல. நம்ம விலையை பார்த்து சூழலை பார்த்தா முடிவெடுக்கிற. இஸ்லாம் குடுன்னு சொன்னா குடு, அவ்வளவுதான். இதுக்காக நம்மளுக்கு ஒண்ணு செய்யல. எனவே இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் விஷயத்துல மிச்சம் பக்குவமா, கவனமா, அவதானமா, பேணுதலா இன்ஷா அல்லாஹ் பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நாள் அல்லது 2 நாள் முன்னாடி கொடுக்கறதுக்கும் அனுமதி இருக்கிறது விரும்பினா. ஏன்னா உண்மையா பெருநாள் அன்றைய காலையில இந்த அரிசி எடுத்துட்டு உரியாக்களை தேடி போய் கொடுத்து பள்ளிக்கு டைமுக்கு தொலை போறங்கிறது கொஞ்சம் சிரமமான டைம் தான். எனவே உங்களால் முடியுமானது எது சாத்தியமானதோ இங்க இருக்கின்ற சட்ட திட்டங்களில் நீங்கள் முடியுமானதை செய்து கொள்ளுங்கள். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜக்காத்துல் ஃபித்ரின் மூலமாக நாம் நோற்று நோன்பையும் ஏற்று அதில் ஏற்பட்ட தவறுகளையும் அல்லாஹு தஆலா மன்னித்து அது ஏற்பட்ட பிழைகள் பாவ குற்றங்களையும் குறைபாடுகளையும் அல்லாஹு தஆலா மன்னித்து அந்த தர்மத்தின் மூலம் வசதியற்ற மக்களுக்கு ஒரு பெருமதியை சேர்க்கக்கூடிய நன்மையாக எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.